என் மீது நீங்கள் எப்படி நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ, எனக்கு எப்படி விருந்து உபசரிப்பு செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ, அதே போல உங்களிடத்திலே நான் நடந்து கொள்ள வேண்டும், உங்களிடத்திலே நான் செய்ய வேண்டும் என்று ஒழுக்கம் என்பதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறான் புத்தன். எனக்கு நீங்கள் எப்படி மரியாதை தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அதே போல உங்களுக்கும் நான் மரியாதை தர வேண்டும். நீங்கள் எப்படி என் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அதே போல உங்கள் மீது நானும் அன்பு செலுத்த வேண்டும். என் சுயமரியாதை பாதிக்கப்படாமல் நீங்கள் எப்படி என்னிடத்தில் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அதே போல நானும் உங்களிடத்தில் பேச வேண்டும், பழக வேண்டும். நேற்று இன்னைக்கு இல்லைங்க, நேற்று இன்னைக்கு கிடையாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லுகிறான் புத்தன். இந்த தகவலை புத்தன் சொன்னாலும் நீங்க சொல்ல வேண்டாம். இந்த தகவலை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. தம்பி, ஒருத்தரிடம் பேசுகின்ற பொழுது மரியாதையாக பேசு, அன்பாக பேசு, பண்பாக பேசு. இதுதான் தம்பி ஒழுக்கம் என்று உங்கள் குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். படிச்சவங்களுக்கு தெரியும். PS கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். பேக்வர்டு கிளாஸுக்காக, ரிசர்வேஷனுக்காக, ஷெட்யூல்டு ரிசர்வேஷனுக்காக பெரிய அளவில் போராடிய ஒரு தலைவர் PS கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். அவரு ஒரு பெரிய மாலுக்கு போறாரு. பெரிய மால், பெரிய மாநகராட்சியில் இருக்கும் பெரிய மால். இப்ப நீங்க பெரிய மாலுக்கு உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போனீங்கன்னா, குழந்தை போய் எனக்கு இது வேணும், அது வேணும், அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்கும். நீங்களும் உடனடியா வாங்கி கொடுத்துருவீங்க, எல்லாரும் வாங்கி கொடுத்துருவோம். PS கிருஷ்ணன் என்ன செஞ்சார் தெரியுங்களா? கூட்டிகிட்டு போனாரு. குழந்தைய யாருகிட்ட பேச சொன்னார் தெரியுமா? குப்பை கூட்டுறவர் அங்க நிப்பாரு, துடைக்கிறவர் நிப்பாரு, ஒரு அம்மா நிப்பாங்க, கூட்டிக்கிட்டு நிப்பாங்க. இந்த குழந்தை அவங்கள்ட்ட போய் பேசணும். போய் பேசிட்டு வா. இந்த குழந்தை போவோம். உங்க பேர் என்ன? நீங்க எவ்வளவு நாளா இந்த வேலை செய்றீங்க? என் பேர் இதுதான் என்று குழந்தை உழைக்கக்கூடியவர்கள்ட்ட போய் பேசு. அப்படி வளர்க்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் அம்மா அப்பாவை நன்றாக பார்த்து கொண்டார்கள். இப்படி சொல்லிக் கொடுக்காமல் வளர்க்கப்பட்ட குழந்தை எல்லாம் அம்மா அப்பாவை சரியாக பார்த்து கொள்ளவில்லை. யார் சொல்றார்? PS கிருஷ்ணன் சொல்லுகிறார். உங்க குழந்தைகள்கிட்ட எளியவர்களிடத்தில் அன்பு செலுத்த சொல்லுங்கள். அவர்கள் பொருளாதாரத்தில் பலமாக இருக்க மாட்டார்கள். எளியவர்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களிடத்தில் போய் குழந்தைகளை பேச வையுங்கள். அவர்களிடத்தில் போய் குழந்தைகளை பழக சொல்லுங்கள். அப்படி பழகினால், அப்படி பேசினால் நீங்கள் எல்லோரும் முதியோர் இல்லத்திற்கு போகாமல் இருப்பீர்கள். அப்படி பேச சொல்லாமல் இருந்தால், பழக சொல்லாமல் இருந்தால் உத்தரவாதம் இல்லை. நான் சொல்லவில்லை பெரியோர்களே, அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். குழந்தைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? குழந்தை கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி கொடுத்துருவோமா? நிச்சயமா நீங்க எல்லாரும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒருத்தர் 2 பேர் வேணா விதி விலக்கா இருக்கலாம். குழந்தை கேட்கறது எல்லாம் வாங்கி கொடுத்துடலாமா? எல்லாரும் வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஒருத்தர் 2 பேர் வேணா விதி விலக்கா இருக்கலாம். ஆனால் குழந்தை வளர்ப்பை பற்றி இன்னைக்கு குழந்தை வளர்க்கிறது பெரிய சவாலுங்க. இன்றைய தலைமுறையை புரிந்து கொள்வது பெரிய சவால். இன்றைய தலைமுறை குழந்தைகளை வளர்ப்பது அதை விட பெரிய சவால். இப்போ இந்த குழந்தைகளை கேட்கக்கூடிய எல்லா பொருளையும் உடனடியா வாங்கி கொடுக்கலாமா வேண்டாமா என்று கேட்டால் நீங்க சொல்லுவீங்க, உடனே வாங்கி கொடுக்கலாம் சார். எங்க அம்மா அப்பா எனக்கு இதெல்லாம் வாங்கி தரல, என் குழந்தைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்கிட்ட கொஞ்சம் பணமும் இருக்கு, நான் வாங்கி கொடுத்துறதில்ல, தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் சார்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனால் குழந்தை வளர்ப்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்கள், அனுபவம் வாய்ந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள், என் பெற்றோர்களே அப்படி வாங்கி தராதீர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? அந்த பொருளை பற்றிய மதிப்பீடு, வேல்யூ அவர்களுக்கு புரிய வேண்டும், தெரிய வேண்டும். உடனே கிடைத்தால்
நாளைக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்கப்பா, கார் வாங்கி கொடுத்துட்டீங்க. நாளைக்கு உடனடியா இந்த பொருள் எனக்கு வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுத்துட்டீங்க. மீதி அவனுக்கு பெரிய பெரிய பொருள் எல்லாம் வாங்கி வாங்கி பார்த்துட்டா நாமளே அவர்களுக்கு சிறியவர்களாகி சாதாரணமானவர்களாக ஆகிவிடுவோம். எனவே அந்த குழந்தைக்கு பொருளினுடைய வேல்யூவை உணர்த்தக்கூடிய தன்மையில் உடனடியாக வாங்கி கொடுக்காதீர்கள். உங்களுக்கு நடந்திருக்கோம், உடனடியா உங்களுக்கு ட்ரெஸ் உங்க அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. உங்க அம்மா அப்பா இங்க இருக்கக்கூடிய பேரண்டா உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நீங்க ட்ரெஸ் கேட்டீங்கன்னா உங்க அம்மா அப்பா உடனடியா வாங்கி கொடுத்துருந்தாங்களா? நிச்சயமா உடனடியா வாங்கி கொடுத்துருந்தாங்களா? இல்லவே இல்லை. இப்போ ஒரே டைம்ல போய் ஒரு 4 செட் 5 செட். உண்மையா பொய்ங்களா? உண்மையா பொய்யா? ஆனால் அப்படி செய்கின்ற பொழுது அது மிதமிஞ்சியதாகி விடுகிறது. அப்படி பெறக்கூடிய குழந்தைகள் அவர்களுக்கு உண்மை நிலை புரியாமல் போய்விடுகிறது. அப்படி உண்மை நிலை புரியாமல் வளரக்கூடிய குழந்தைக்கு சிக்கல் ஏற்படுகிறது. பிடிவாதம், அடமன்ட்னு சொல்றமே, பிடிவாதம் ஏற்படுகிறது. இதை செய்தே ஆக வேண்டும். ஏங்க, நீங்க நியூஸ் பேப்பரை தொடர்ந்து படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ அண்மையில ஒரு செய்தி, 6வது படிக்கிற மாணவி, நல்லா தெரிஞ்சுங்க, கொஞ்சம் வெக்கையா தான் இருக்கு, கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்குவோம். இந்த வெயில்ல நின்று வேலை பார்க்கறவங்களை நினைச்சுக்கிட்டு நம்ம நிழல்ல உட்கார்ந்துருக்கோம்னு நினைச்சுக்குவோம். அப்போ 6வது படிக்கிற மாணவி, போன மாசத்து செய்தித்தாள்ல வந்த செய்தி, அம்மா செல்போன் தரல. 6வது படிக்கிற மாணவிக்கு 11 வயது இல்லைன்னா 12 வயதா இருக்கும். அம்மா செல்போன் தரல. அதற்காக அந்த மாணவி கோபப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. வீட்டை விட்டு புறப்பட்டாங்க. எங்க போனாங்க? அவங்க சொந்தக்காரங்க யாரோ சென்னையில் இருக்கிறாங்களா. எங்க இருந்து? திருச்சியில இருந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் பஸ்ல 10 வயது 11 வயது 12 வயது கொண்ட ஒரு மாணவி, ஒரு பெண் குழந்தை பஸ் ஏறி சென்னைக்கு போயிட்டாங்க. எல்லாம் இங்க தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சா சென்னையில இருக்கிறாங்க. கேட்டா சின்ன பிள்ளையில எங்க அப்பா அதை நான் கேட்ட உடனே வாங்கி கொடுத்தாரு, எங்க அம்மா அதை நான் கேட்ட உடனே வாங்கி கொடுத்தாங்க, இன்னைக்கு செல்போனை நான் வச்சிருந்தா என்கிட்ட இருந்து பிடிக்கிறாங்க, எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல என்று அந்த மாணவி, 11 வயது மாணவி சொல்லுகிறார். இப்போ முன்பு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கேட்டது எல்லாம் உடனே வாங்கி கொடுத்ததனுடைய விளைவு குழந்தை இன்னைக்கு அடமெண்டா வந்துகிட்டு இருக்கிறாங்க, பிடிவாதமா வராங்க. நீங்க முன்னாடி இருந்த தலைமுறை கிட்ட போய் பேசுறீங்கன்னா என்ன பேசினாலும் உடனே அழமாட்டாங்க, என்ன பேசினாலும் உடனே கோபப்பட மாட்டாங்க, என்ன பேசினாலும் உடனே நான் சூசைடு பண்ணிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க சூசைடு பண்ணிக்கிறேன்னு சொல்லுது, உடனே கோபப்படுது, தூக்கி எறியுது, அடமெண்ட், பிடிவாதமா இருக்கு. இந்த சூழலில் தான் இந்த தலைமுறையை நாம் புரிந்து கொண்டு குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த சூழலில் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாங்கி தராதீங்கன்னு சொல்ல வரல, ஒரு நாள் கழிச்சு வாங்கித்தாங்க. 4 செட்டு உடனே வேண்டாம், 2 செட்டு வாங்குங்க. அப்புறம் ஒரு குறைந்த காலம் கழித்து 2 செட்டு வாங்குங்க. இப்போ உங்கள்கிட்ட நீங்க வெளிப்படையா சொல்லுங்களேன், ரொம்ப வெளிப்படையா சொல்லுங்களேன், ஒரு நாளைக்கு உங்க குழந்தைகிட்ட எவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து பேசுறீங்க அல்லது விளையாடுறீங்க? உங்க குழந்தைகிட்ட எவ்வளவு நேரம் நீங்க வெளிப்படையா பேசுறீங்க அல்லது விளையாடுறீங்க? இல்லவே இல்லைன்றீங்க. நாங்களும் வேலைக்கு போறோம் சார், கஷ்டம் சார், கொஞ்ச நேரம் தான் சார் பேசலாம், அதுவும் கஷ்டமா இருக்கு சார், நேரம் கிடைக்கல சார்னு சொல்றீங்க. ஆனா பெண் குழந்தையா இருந்தா ஒரு தாய் பெண் குழந்தைகிட்ட 45 நிமிஷமாவது குறைஞ்சது பேசணும், விளையாடணும். பையனா இருந்தா ஒரு 35 நிமிஷம் 40 நிமிஷம், அரை மணி நேரம் குறையக்கூடாது. யார் சொல்றா? குழந்தையை வளர்க்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்கள் இப்படியெல்லாம் குழந்தையை வளர்க்க வேண்டும். இப்போ நீங்க உங்களை நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு பெண் குழந்தைகிட்ட 3/4 மணி நேரம் நம்ம பேசுறோமா, பையன்கிட்ட
அரை மணி நேரம் பேசுறோமா, 3/4 மணி நேரம் விளையாடுறோமா, அரை மணி நேரம் விளையாடுறோமா என்று கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பெற்றோர்கள் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்கிறார். நிறைமாத கர்ப்பம், 3 நாள் 4 நாள் குழந்தை பிறப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இப்பொழுது விமானம் பார்க்கிறோம். பயணம் செய்தவர்கள் கூட இங்கே இருக்கலாம். ஆனால் அப்பொழுது விமானம் கண்டறியப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த அம்மா ஒரு கனவினை காண்கிறாள். அந்த அம்மா 4 நாளில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க போகிறாள். அந்த சூழலில் ஒரு கனவு, விமானம் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வானத்தில் பறப்பதை போல, வானத்தில் ஒரு இயந்திரத்தில் பறப்பதை போல அவள் ஒரு கனவு காண்கிறாள். கனவை கண்டவள் யார் என்று கேட்டீர்கள் என்றால் மிண்டா மார்ஜின். அந்த அம்மா கனவு கண்ட பிறகுதான் விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டறிகிறார்கள். அந்த ரைட் சகோதரர்கள் கண்டறிந்த விமானம் எவ்வளவு நேரம் பறக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் 100 செகண்ட். அப்படின்னா எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம் 60 செகண்ட். ஏறக்குறைய ஒரு 1.25 நிமிஷம் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டறிந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ரைட் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்போ தான் கண்ட கனவு, ஒரு பக்கம் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டறிந்து விட்டார்கள், இன்னொரு பக்கம் 4வது நாளில் குழந்தை பிறந்து விட்டது. பையன், ஆண் குழந்தை பிறந்துட்டு வளர்ந்தப்போ அவன் என்று தன்னுடைய கனவினை சொல்கிறார். எப்படி? தம்பி, நீ வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் கனவு கண்டேன். நீங்கள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் கனவு கண்டேன். என் கனவு இதுதான் தம்பி என்று தன் கனவினை குழந்தையாக இருக்கின்ற கிளவுன் மார்ஜின், குழந்தையாக இருக்கக்கூடிய கிளவுன் மார்ஜின் விட்ட தன்னுடைய கனவினை தாய் சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டே வளர்றான். கேட்டுக்கொண்டே அந்த குழந்தை வளர்றான். இப்போ செய்தித்தாளில் செய்தி வருது. செய்தித்தாளில் செய்தி வருகிறது. 1895 ரைட் சகோதரர்கள் கண்டறிந்த விமானம், அதனுடைய இயந்திரம், அந்த இயந்திர வடிவமைப்பு, அதனுடைய ரெக்கை, அதனுடைய வடிவமைப்பு 100 செகண்ட் பறக்கக்கூடிய விமானமாக இந்த விமானம் இருக்கிறது. ரைட் சகோதரர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் செய்தித்தாளில் வருகிறது. இந்த செய்தித்தாளை படிக்கக்கூடிய குழந்தை யாராக இருக்கிறார் என்றால் 9-10 வயதான கிளவுன் மார்ஜின். உங்களுக்காக தான் இந்த செய்தியை சொல்றோம். கிளவுன் மார்ஜின் ஏற்கனவே அம்மாவுடைய கனவை கேட்டுக்கிட்டான். இப்போ செய்தித்தாளில் படிக்கிறான். என் பெற்றோர்களே, அவன் சொன்னார். என்ன சொன்ன தெரியுங்களா? ஏன் 100 செகண்ட் தான் விமானம் பறக்கணுமா? 5 மணி நேரம் பறக்க கூடாதா? 10 மணி நேரம் பறக்க கூடாதா? அப்படியான விமானத்தை நான் கண்டறிவேன், அப்படியான விமானத்தை நான் கண்டறிவேன் என்று அவன் சூளுரைத்த பொழுது அந்த குழந்தைக்கு வயது 10 வயது. என் பெற்றோர்களே, 10 வயது. இப்போ அவன் அம்மா கிட்ட சொல்றான் அவனுடைய ஆர்வத்தை, அவனுடைய குறிக்கோளை அம்மா கிட்ட சொல்றான். அம்மா கிட்ட சொன்ன பின்னாடி அம்மா ஊக்கப்படுத்துறாங்க. சரிப்பா, நீ கண்டுபிடி, அதற்கான முயற்சியில் நீ இறங்கு, உனக்கு நான் ஒத்துழைப்பு தருகிறேன், உனக்கு நான் உதவுகிறேன் என்றெல்லாம் அந்த தாய் குழந்தையிடம் சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, அப்படி சொன்ன பொழுது அவன் உற்சாகம் அடைந்து விமானம் கண்டுபிடிப்பதில் இறங்கினான். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் எவ்வளவு நேரம் பறக்கிறதா சொன்னாங்க? ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் எவ்வளவு நேரம் பறக்கிறதா சொன்னேன்? 100 செகண்ட். 2-3 பேர் தான் சொல்றாங்க, சில பேர்லாம் முறைச்சு பார்க்கறாங்க.
100 செகண்ட். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நீங்க கேட்கறத பொறுத்துதான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க போறோம்னா நாங்க என்ன பண்றது? இப்போ பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டே கிளவன் மார்டின் உழைக்க ஆரம்பித்தார். பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டே கிளவன் மார்டின் கண்டுபிடிப்பில் இறங்கினார். கல்லூரி போய்விட்டார். இரவு நேரம் முழுவதும் விமானத்தை கண்டறிவதற்கான முயற்சியில் இறங்கினார். பக்கத்து வீட்டுக்காரன் இவன் என்ன தூங்காம இரும்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் ஆள் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான் என்றெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் அப்பா பாட்டி என்றெல்லாம் வசைபாடினார்கள். என் பெற்றோர்களே அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தான். 1909ஆம் ஆண்டு அவன் ஒரு விமானத்தை உருவாக்கினான். அந்த விமானம் 100 செகண்டை தாண்டி இன்றைக்கு பறக்கக்கூடிய விமானமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு எரிபொருள் இருக்கிறதோ அவ்வளவு நேரமும் பறக்கும். அப்படியான விமானத்தை உருவாக்கியவன் கிளவன் மார்டின். அந்த கிளவன் மார்டினை உருவாக்கியவர் அவருடைய தாய் மிண்டா மார்டின் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தான் பறக்கக்கூடிய விமானத்தை கனவாக கண்டு தன் மகனிடத்திலே சொல்லி அதை உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அப்படியான தாய்மார்கள் இந்த அரங்கத்தில் நிறைய பேர் இருக்கலாம். உங்கள் கனவை, உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய குழந்தைகளிடத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடிவு செய்து கொள்கிறேன், நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி மிக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய 8 பணக்காரர்கள். எத்தனை பணக்காரர்கள்? 8 பணக்காரர்கள். உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய 8 பணக்காரர்கள் ஒன்று கூடினால், இப்ப உங்கள்ல இருந்து 8 பேர் எழுந்திருக்கிறீங்க, கீழக்கல் கூட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தும் கூட்டினா கூட 8 பேருடைய சொத்தோடு ஒப்பிட முடியல. அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் 8 பேர். அப்போ அமெரிக்காவினுடைய வளத்தை விட, பொருளாதாரத்தை விட இந்த 8 பேர்கிட்ட பொருளாதாரம், செல்வம், பணம் அதிகமாக இருக்கு. சொல்ற செய்தி புரிஞ்சுக்கலாம். இந்த 8 பேருடைய சொத்தை ஒப்பிட்டு பார்த்தா அமெரிக்காவினுடைய மொத்த சொத்துமே அவங்கள விட சின்னதா தான் இருக்கு. 8 பேர்த்துக்கிட்ட அமெரிக்காவினுடைய மொத்த சொத்து அதிகமா இருக்கு. அதுல ஒருத்தர் எஃகு இரும்பாலை நடத்துறாரு. இரும்பாலை நடத்தக்கூடியவர் பேரு சார்லஸ். அந்த 8 பேருக்கும் எப்படி சொத்து சேர்ப்பதுன்னு தெரியும், எப்படி அதை மேலும் மேலும் பெருக்குவது என்று தெரியும். எஃகாலை நிறுத்தக்கூடிய சார்லஸ் எப்படி இறந்தார் தெரியுமா? கடன் வாங்கி பெரிய கோடீஸ்வரனா இருந்தவரு, அமெரிக்கா சொத்தை விட அதிகமான சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவரு சார்லஸ் கடன் வாங்கி கடைசி காலகட்டத்தில் இறந்து போனார். அப்புறம் பெட்ரோலிய கம்பெனியுடைய தலைவர் ஹப்சன், அமெரிக்காவை விட அதிகமான சொத்து வைத்திருந்தவர். பெட்ரோலிய கம்பெனியுடைய தலைவர் ஹப்சன் சுத்தி சிவாதனம் உள்ள மூல வளர்ச்சி குன்றியவன் சொல்லுவோமே, அப்படி புத்தி சுவாதீனம் பெற்று அவனுடைய இறுதி காலகட்டம் இருந்தது. நியூயார்க்ல பங்குச்சந்தையுடைய தலைவர், அமெரிக்கா நியூயார்க்கினுடைய பங்குச்சந்தையுடைய தலைவர், அவர் என்ன ஆனாரு? சிறையில பிடிச்சு போட்டாங்க. அப்போ ஒருத்தர் கடன் வாங்கி செத்தாரு, ஒருத்தர் புத்தி சுவாதனம் இல்லாம ஆயிட்டாரு, ஒருத்தர் சிறையில தூக்கி போட்டாங்க. கடைசியா வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்றமே, இன்டர்நேஷனல் பேங்க், அந்த பேங்குக்கு தலைவராக இருந்தவர் லியோன் ஃப்ரேசி. அவரு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். அப்ப பணக்காரர் எல்லாம் மூல வளர்ச்சி குன்றியவனா, புத்தி சுவாதனம் இல்லாதவனா, தற்கொலை செய்து கொண்டவனா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கல்வி பெற்றவர்கள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் மூல வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தது இல்லை. படித்தவன் சிந்தனையாளன் தற்கொலை செய்து கொண்டவன் இல்லை. படித்தவன் சிந்தனையாளன் சிறையில் அடைக்கப்பட்டது இல்லை. எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்ப்பதை விட, சொத்து சேர்த்து வைப்பதை விட கல்வியை கொடுத்து உருவாக்குங்கள். சொத்து என்பது
மிகப்பெரிய கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். மாடல் கல்வி, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உண்மையான கல்வி. இந்த கல்வியை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். மாறாக சொத்து சேர்த்து வைத்தால் அந்த சொத்துதான் அவர்களுக்கு சாபம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எனவே சொத்து சேர்ப்பதை விட கல்வியை கொடுங்கள், உலகை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் வீட்டிலே ஒரு ஆசிரியராக தாய் தந்தையை என்கிற கடமையை தாண்டி ஒரு ஆசிரியராக உங்கள் குழந்தையை வளர்த்து இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக உங்கள் குழந்தைக்கு இந்த உலகத்தை புரிய வையுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்றி சொல்லி இந்த பேச்சை கேட்ட பெற்றோர்களாகிய உங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த தம்பி கீர்த்திகன் அவர்களுக்கும் ஐயா சக்திவேல் முபாரக் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். என்னோடு படித்தவரே இந்த ஒளி அமைப்பே வச்சிருக்கிறாரு. என்கிட்ட படிச்ச ஒரு மாணவி பேரண்டா இருக்குது, என்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் டீச்சரா இருக்கிறாரு. இப்படி ஒரு அரங்கத்துக்குள்ள இவ்வளவு பேரை பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்னோடு வருகை தந்திருக்கிறாங்க 2 பேரு, தம்பி குளஞ்சி, தம்பி முத்தையா. இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தியை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அம்மா கர்ப்பமாக இருக்கிறார். நிறைமாத கர்ப்பம், 3 நாள் 4 நாள் குழந்தை பிறப்பதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இப்பொழுது விமானம் பார்க்கிறோம். பயணம் செய்தவர்கள் கூட இங்கே இருக்கலாம். ஆனால் அப்பொழுது விமானம் கண்டறியப்படவில்லை. இந்த காலகட்டத்தில் அந்த அம்மா ஒரு கனவினை காண்கிறாள். அந்த அம்மா 4 நாளில் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்க போகிறாள். அந்த சூழலில் ஒரு கனவு, விமானம் கண்டுபிடிக்காத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வானத்தில் பறப்பதை போல, வானத்தில் ஒரு இயந்திரத்தில் பறப்பதை போல அவள் ஒரு கனவு காண்கிறாள். கனவை கண்டவள் யார் என்று கேட்டீர்கள் என்றால் மிண்டா மார்ஜின். அந்த அம்மா கனவு கண்ட பிறகுதான் விமானத்தை ரைட் சகோதரர்கள் கண்டறிகிறார்கள். அந்த ரைட் சகோதரர்கள் கண்டறிந்த விமானம் எவ்வளவு நேரம் பறக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் 100 செகண்ட். அப்படின்னா எவ்வளவு நேரம்? 1 நிமிஷம் 60 செகண்ட். ஏறக்குறைய ஒரு 1.25 நிமிஷம் பறக்கக்கூடிய விமானத்தை கண்டறிந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள்? ரைட் சகோதரர்களாக இருக்கிறார்கள். இப்போ தான் கண்ட கனவு, ஒரு பக்கம் ரைட் சகோதரர்கள் விமானத்தை கண்டறிந்து விட்டார்கள், இன்னொரு பக்கம் 4வது நாளில் குழந்தை பிறந்து விட்டது. பையன், ஆண் குழந்தை பிறந்துட்டு வளர்ந்தப்போ அவன் என்று தன்னுடைய கனவினை சொல்கிறார். எப்படி? தம்பி, நீ வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் கனவு கண்டேன். நீங்கள் வயிற்றில் இருக்கின்ற பொழுது நான் கனவு கண்டேன். என் கனவு இதுதான் தம்பி என்று தன் கனவினை குழந்தையாக இருக்கின்ற கிளவுன் மார்ஜின், குழந்தையாக இருக்கக்கூடிய கிளவுன் மார்ஜின் கிட்ட தன்னுடைய கனவினை தாய் சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டே வளர்றான். கேட்டுக்கொண்டே அந்த குழந்தை வளர்றான். இப்போ செய்தித்தாளில் செய்தி வருது. செய்தித்தாளில் செய்தி வருகிறது. 1895 ரைட் சகோதரர்கள் கண்டறிந்த விமானம், அதனுடைய இயந்திரம், அந்த இயந்திர வடிவமைப்பு, அதனுடைய ரெக்கை, அதனுடைய வடிவமைப்பு 100 செகண்ட் பறக்கக்கூடிய விமானமாக இந்த விமானம் இருக்கிறது. ரைட் சகோதரர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி எல்லாம் செய்தித்தாளில் வருகிறது. இந்த செய்தித்தாளை படிக்கக்கூடிய குழந்தை யாராக இருக்கிறார் என்றால் 9-10 வயதான கிளவுன் மார்ஜின். உங்களுக்காக தான் இந்த செய்தியை சொல்றோம். கிளவுன் மார்ஜின் ஏற்கனவே அம்மாவுடைய கனவை கேட்டுக்கிட்டான். இப்போ செய்தித்தாளில் படிக்கிறான். என் பெற்றோர்களே, அவன் சொன்னார். என்ன சொன்ன தெரியுங்களா? ஏன் 100 செகண்ட் தான் விமானம் பறக்கணுமா? 5 மணி நேரம் பறக்க கூடாதா? 10 மணி நேரம் பறக்க கூடாதா?
நான் கண்டறிவேன், அப்படியான விமானத்தை நான் கண்டறிவேன் என்று அவன் சூளுரைத்த பொழுது அந்த குழந்தைக்கு வயது 10 வயது என் பெற்றோர்களே, 10 வயது. இப்போ அவன் அம்மா கிட்ட சொல்றான் அவனுடைய ஆர்வத்தை, அவனுடைய குறிக்கோளை அம்மா கிட்ட சொல்றான். அம்மா கிட்ட சொன்ன பின்னாடி அம்மா ஊக்கப்படுத்துறாங்க. சரிப்பா, நீ கண்டுபிடி, அதற்கான முயற்சியில் நீ இறங்கு, உனக்கு நான் ஒத்துழைப்பு தருகிறேன், உனக்கு நான் உதவுகிறேன் என்றெல்லாம் அந்த அந்த தாய் குழந்தையிடம் சொன்னார். என் பெருமைக்குரியவர்களே, அப்படி சொன்ன பொழுது அவன் உற்சாகம் அடைந்து விமானம் கண்டுபிடிப்பதில் இறங்கினான். ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் எவ்வளவு நேரம் பறக்கிறதா சொன்னாங்க? ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் எவ்வளவு நேரம் பறக்கிறதா சொன்னேன்? 100 செகண்ட். 2-3 பேர் தான் சொல்றாங்க, சில பேர்லாம் முறைச்சு பார்க்கறாங்க. 100 செகண்ட். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நீங்க கேட்கறத பொறுத்து தான். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நாங்க போறோம்னா நாங்க என்ன பண்றது? இப்போ பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டே கிளவன் மார்டின் உழைக்க ஆரம்பித்தான். பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டே கிளவன் மார்டின் கண்டுபிடிப்பில் இறங்கினார். கல்லூரி போய்விட்டார். இரவு நேரம் முழுவதும் விமானத்தை கண்டறிவதற்கான முயற்சியில் இறங்கினார். பக்கத்து வீட்டுக்காரன் இவன் என்ன தூங்காம இரும்ப கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான், இவன் ஆள் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கிறான், பைத்தியக்காரனா இருக்கிறான் என்றெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன், அப்பா, பாட்டி என்றெல்லாம் வசைபாடினார்கள். என் பெற்றோர்களே அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து முயற்சி செய்தான். 1909ஆம் ஆண்டு அவன் ஒரு விமானத்தை உருவாக்கினான். அந்த விமானம் 100 செகண்டை தாண்டி இன்றைக்கு பறக்கக்கூடிய விமானமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் எவ்வளவு எரிபொருள் இருக்கிறதோ அவ்வளவு நேரமும் பறக்கும். அப்படியான விமானத்தை உருவாக்கியவன் கிளவன் மார்டின். அந்த கிளவன் மார்டினை உருவாக்கியவர் அவருடைய தாய் மிண்டா மார்டின் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தான் பறக்கக்கூடிய விமானத்தை கனவாக கண்டு தன் மகனிடத்திலே சொல்லி அதை உலகிற்கு கொடுத்திருக்கிறார். அப்படியான தாய்மார்கள் இந்த அரங்கத்தில் நிறைய பேர் இருக்கலாம். உங்கள் கனவை, உங்களுடைய சிந்தனையை உங்களுடைய குழந்தைகளிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி மிக நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய 8 பணக்காரர்கள். எத்தனை பணக்காரர்கள்? 8 பணக்காரர்கள். உலகத்தில் பணக்காரர்களாக இருக்கக்கூடிய 8 பணக்காரர்கள் ஒன்று கூடினால், இப்ப உங்கள்ல இருந்து 8 பேர் எழுந்திருக்கிறீங்க, கீழக்கல் கூட்டில் இருக்கக்கூடிய மொத்த சொத்தும் கூட்டினா கூட 8 பேருடைய சொத்தோடு ஒப்பிட முடியல. அவ்வளவு பெரிய பணக்காரர்கள் 8 பேர். அப்போ அமெரிக்காவினுடைய வளத்தை விட, பொருளாதாரத்தை விட இந்த 8 பேர்த்துக்கிட்ட பொருளாதாரம், செல்வம், பணம் அதிகமாக இருக்கு. சொல்ற செய்தி புரியுதுங்களா? இந்த 8 பேருடைய சொத்தை ஒப்பிட்டு பார்த்தா அமெரிக்காவினுடைய மொத்த சொத்துமே அவங்கள விட சின்னதா தான் இருக்கு. 8 பேர்த்துக்கிட்ட அமெரிக்காவினுடைய மொத்த சொத்து அதிகமா இருக்கு. அதுல ஒருத்தர் எஃகு இரும்பாலை நடத்துறாரு. இரும்பாலை நடத்தக்கூடியவர் பேரு சார்லஸ். அந்த 8 பேருக்கும் எப்படி சொத்து சேர்ப்பது தெரியும், எப்படி அதை மேலும் மேலும் பெருக்குவது என்று தெரியும். எஃகாலை நிறுத்தக்கூடிய சார்லஸ் எப்படி இறந்தார் தெரியுமா? கடன் வாங்கி பெரிய கோடீஸ்வரனா இருந்தவர், அமெரிக்கா சொத்தை விட அதிகமான சொத்துக்கு சொந்தக்காரராக இருந்தவர் சார்லஸ் கடன் வாங்கி கடைசி காலகட்டத்தில் இறந்து போனார். அப்புறம் பெட்ரோலிய கம்பெனியுடைய தலைவர் ஹப்சன், அமெரிக்காவை விட அதிகமான சொத்து வைத்திருந்தவர். பெட்ரோலிய கம்பெனியுடைய தலைவர் ஹப்சன் சுத்தி சிவாதனம் உள்ள மூல வளர்ச்சி குன்றியவன் சொல்லுவோமே, அப்படி புத்தி சுவாதீனம் பெற்று அவருடைய இறுதி காலகட்டம் இருந்தது. நியூயார்க்ல பங்குச்சந்தையுடைய தலைவர், அமெரிக்கா நியூயார்க்கினுடைய பங்குச்சந்தையுடைய தலைவர், அவர் என்ன ஆனாரு?
சிறையில பிடிச்சு போட்டாங்க. அப்போ ஒருத்தர் கடன் வாங்கி செத்தாரு, ஒருத்தர் புத்தி சிவாதனம் இல்லாம ஆயிட்டாரு, ஒருத்தர் சிறையில தூக்கி போட்டாங்க. கடைசியா வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஸ்கூல் சொல்றமே, இன்டர்நேஷனல் பேங்க், அந்த பேங்குக்கு தலைவராக இருந்தவர் லியோன் ஃப்ரெடேசி. லியோன் ஃப்ரேசி அவரு தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார். அப்ப பணக்காரர் எல்லாம் மூல வளர்ச்சி குன்றியவனா, புத்தி சுவாதனம் இல்லாதவனா, தற்கொலை செய்து கொண்டவனா இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கல்வி பெற்றவர்கள், படித்தவர்கள், சிந்தனையாளர்கள் மூல வளர்ச்சி குன்றியவர்களாக இருந்தது இல்லை. படித்தவன் சிந்தனையாளன் தற்கொலை செய்து கொண்டவன் இல்லை. படித்தவன் சிந்தனையாளன் சிறையில் அடைக்கப்பட்டது இல்லை. எனவே உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து சேர்ப்பதை விட, சொத்து சேர்த்து வைப்பதை விட கல்வியை கொடுத்து உருவாக்குங்கள். சொத்து என்பது மிகப்பெரிய கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். மாடல் கல்வி, உலகத்தரம் வாய்ந்த கல்வி, உண்மையான கல்வி, இந்த கல்வியை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கள். மாறாக சொத்து சேர்த்து வைத்தால் அந்த சொத்துதான் அவர்களுக்கு சாபம் என்று அறிஞர்கள். எனவே சொத்து சேர்ப்பதை விட கல்வியை கொடுங்கள், உலகை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் வீட்டில் ஒரு ஆசிரியராக தாய் தந்தையை என்கிற கடமையை தாண்டி ஒரு ஆசிரியராக உங்கள் குழந்தையை வளர்த்து இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக உங்கள் குழந்தைக்கு இந்த உலகத்தை புரிய வையுங்கள் என்று சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்றி சொல்லி இந்த பேச்சை கேட்ட பெற்றோர்களாகிய உங்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வாய்ப்பு ஏற்படுத்த கொடுத்த தம்பி கீர்த்திகன் அவர்களுக்கும் ஐயா சக்திவேல் முபாரக் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன். என்னோடு படித்தவரே இந்த ஒளி அமைப்பே வச்சிருக்கிறாரு. என்கிட்ட படிச்ச ஒரு மாணவி பேரண்டா இருக்குது, என்கிட்ட படிச்ச ஒரு மாணவர் டீச்சரா இருக்கிறாரு. இப்படி ஒரு அரங்கத்துக்குள்ள இவ்வளவு பேரை பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பு என்னோடு வருகை தந்திருக்கிறாங்க ரெண்டு பேரு, தம்பி குளஞ்சி, தம்பி முத்தையா. இவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு விருந்தினராக பொறுப்பேற்று பேசிய மன்றிருக்கிற ஐயா அவர்களுக்கு மிக நன்றி. உண்மையாக இந்த விழா வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கல்வி நிலத்தை பற்றி தான் பேசுவாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் இது முழுக்க ஒரு ஆசிரியர்களையும் தாண்டி பெற்றோர்களுக்கான எவ்வளவு குழந்தை வளர்ப்பில் எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. குழந்தை வளர்ப்புங்கிறது ஏதோ ஸ்டேட்டஸ் போடுறது மட்டும் இல்லை, கனவு. ஒரு தாயின் கனவு வந்து பார்த்தீங்கன்னா இன்று எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறது வரலாற்று ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஒரு ஆசிரியராகவும் அதே சமயம் ஒரு பெற்றோராகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களின் பேச்சினை கேட்டு அதனை உளமாற ஏற்று தங்களுடைய குழந்தைகளின் கனவுகளையும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தினையும் உயர்ந்த பெற்றோர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதனை தொடர்ந்து I invite Miss Valentino ma'am to talk. Good morning to everyone. My name is Pavanasti. I am studying first standard A section. Today I would like to talk about I want to become a doctor. I want to become a doctor because I love helping others. I like when
healing hands. R. Vishnu, V. Vishwa, A. Akshaya, B. Ananya, B. Bhavanasri, S. Kavinitra, V. Prashantini, M. Pratiksha, B. Pritika Sri, D. Sai Varsha, X. Sanuja, S. Sanjana, R. Rudashna, T. Susamini, A. Tanshika, M. Mitra, R. Vidivadani. தள்ளி வந்தா ஃபுல்லாங்க பாரு பாதி பேஸ் மாதிரி இது அவங்கள தள்ளி வச்சுருக்கோங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அப்பா அப்பா கரண்ட்டுமா நீமாம்மா என்னங்க வாம்மா ஒயர் ஃபுல்லாக கரண்ட் கிடையாது சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்க ஒரு வாட்டி doctors. Daddy. Ready? என்னத்த ட்ரையாங்கிள் இது கரெக்டாக தான்
பாய் தான் வீடியோ முடிச்சு அவன் பையன் மூட்டம் பையன் கட்சி பார்க்குறாங்க On that present here, I am Vinay from grade 1. Today I am going to say few words about we are ready today. Next class in our life. This is very special and memorable day in our life. Graduation is not just receiving a certificate. It is a celebration of our hard work and dedication. When we enter this course, we can with dreams, curiosity, and a little fear. Over the year, our teacher guided us, supported us, and helped us to grow in our life. On this special day, I would like to thank our parents and teachers for their endless love and support. Let us continue to dream big, work hard. Thank you to all and congratulations to all. Success. Okay, sir. Thank you for your encouraging words. Let's welcome grade first achievers to Hey. receive their graduation. Kindly come one by one. ஜென்ஸ்டர்ஸா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பசங்க எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க, செக் பண்ணுங்க. அங்க யாரையுமே காணோம். சார் கொஞ்சம் பாருங்க, எந்த பசங்களையும் காணும் பாருங்க, நம்ம பசங்க யாரையும். Let's welcome our first standard Dashwan. Thank you, sisters. Good morning to Ananda. Good morning to Good evening to one and all present here. I am Ashwan from grade 1. Today I am going to say thank to sisters. Double bubble gum, bubbles, double seashell by the seashore. Black background, brown background, thin stick, thick bricks, thread, thread. Thank you to all. Thank you, Dashwan. Thank you all. Nice tongue twister. Let's welcome grade first B achievers to receive their graduation. Kindly come one by one. R. Dashwan, G. Hariraj, N. Kalichelvan, P. Kamlesh, P. Kaviyarasan, R. Kavi, V. Nikhilesh, J. Rohit, S. Sajid, K. Shuzan, R. Varun, B. Vinayak Dev,
Avantika, S. Harini, S. Induja, M. Krishika, R. Lakshika, M. Niralini, V. K. From second standard in Rainbow International Metric High School at Kilakatundi. Today I would like to talk about graduation day. Today is a very special day for all of us. It is our graduation day. We are happy and proud because completed an important stage of our school life. When we first come to school, we were shy. We did not know how to read or write. But our loving teachers helped us learn many new things. They taught us not only lessons from books but also how to be. Thank you everyone for being part of our journey. Thank you. That was truly heartfelt. Graduation is a moment which is forever. Let's applaud once again. The future belongs to those who believe in their potential. Now, let's listen to a powerful speech about our role is shaping tomorrow. Please welcome Mr. P. Harshan from 2nd B. யாருமா சொல்லிட்டே நின்று Good evening to everyone. Respected correspondent, teachers, lovable parents and my dear friends. Good morning to all. I am P. Harshan from Gate 2. Today I feel very happy and proud to stand before you, speak on the topic we are the future. We children are like seeds that will grow into trees. The future of our nation in our hand. Our thoughts and actions is tomorrow. What we learn today will help us tomorrow. We must focus our studies. Knowledge gives the power to change the world. We should always raise children and follow good values. Never will afraid of failure. Thank you to all. An inspiring reminder that we all have a part of to play in the future. Thank you for your motivating words. Let us welcome grade 2nd B achievers to receive their graduation. Kindly come one by one. A. Abhishek, M. Adavan, K. Agilan, A. Akram, B. Anpuchelvan, J. Harikrishna, N. Jeevitan, S. Kabilan, S. Magitraj, S. Midun, S. Nikidan, R. Nishwan, P. Deepachandanu, M. Rahul, S. Satyamagiran, S. Satyasilan, S. Sarveshwaran, D. Sharmi, P. Sevagan.
one by one. M. Abhimanyu, S. Anand Raj, R. Deepak, R. Dharni, A. Irfan Anders, B. Harshan, K. Kavin, D. Kavinesh, R. Krishneshwar, A. Muhammad, S. Muhammad Sahib, கரண்ட்னு R. சொல்றேன். Bhavan Sri Yadav, S. Mughal, R. Rohit, R. Sagesh, K. Sugar, S. Sujan, A. Surya Prakash, R. சொல்றதே கேட்காம Vetrimaran, V. Vetrisaran, P. Akshaya, S. Dayalini, K. Harini, H. Madhusri, R. Nitya, R. Pavitra, S. Santa, M. Shivani, S. Sivaranjani, S. Vaisha. கரண்ட் கிரண்ட் அடிச்சுன்னா எங்களை யாரையும் கேட்கவே கூடாது. கரண்ட் இருக்கிறது கிட்ட போயிட்டீங்க. லைன் இருக்கு, லைன் லூப்பிங்கில் எடுத்துக்கிறேன். எல்லாம் அப்படி பண்ண யாருமா அது? அங்கே வாங்க, படுதா எந்த வாங்க அம்மா யாருமா அது? ஆமாம் தானே படுதா புரிஞ்சு வச்சுக்கிறேன். கரண்ட் இருக்கு, கரண்ட் இருக்கிற and the power of positive thinking. Good evening to all. I am Diananya. I am from 3rd Standard Dragon. Today I would like to talk about positive thinking. Positive thinking is an emotional attitude that focus on the bright side of the life and I expect good things to happen. Positive thinking can improve our physical health by reducing stress and increasing immunity. Positive thinking is one of the most important keys to success. Positive made words from happiness, health and a happy endly in any situation. Positive thinking can be increased practicing, setting goals and meditating. Positive thinking studies show that people who are more positive in their thoughts have higher level of happiness as compared to those
It is a challenge. Take it one. ஏப்பா நீந்திர நான் பயமா எனக்கு அண்ணா இந்த இதோட பிரச்சனை இல்ல Some uplifting ideas. Positivity truly makes a difference. Thank you for spreading good energy. Let us welcome great 30 achievers to receive their graduation. Kindly come one by one. Dear parents, please be careful with the parents. Stand safely. Mind your stand. Dear parents, please take care of yourself. The electricity is there. ஓ நான் இதான் பேரிகேட் போட்டுவிட்டேன் நான் சிவனே Young Avis, S. Bharat, R. Dharmesh, A. Ravidan, G. Harish, M. Muhammad Usman, R. Bhavanidan, V. Stephen, R. Rajimaran, D. Aranya, K. Jashwita, M. Mahalakshmi, S. Maunika, S. Niveka, M. Prithika, V. Prithivika, S. Samira, S. Serena, S. Yarni. I'm studying third standard butterfly. Today I would like to talk about my dream. Everyone has a dream. My dream is to become a teacher. I want to teach children and help them. I learn new things. I love to explain ideas in a simple way. I learn with others. I think teaching is a very special job because teacher help build the future. In the future I want to do work in a good school. I will be kind and a help to my students. I will make learning fun and easy. To reach my dream, I study hard every day. I listen to my teachers and I try to do my best in my school. My dream gives me hope and I keep I am happy. I will work hard to make it come true. Thank you to all. இல்லவா Beautifully expressed. Dreamers, what keep us moving forward. Let us appreciate the wonderful speech. Let us welcome great thought, be achievers to receive their graduation. Kindly come one by one. R. Bharati, S. Ayyappan, V. Kishwa, M. Lakshman, M. Manoj, M. Ritesh, V. Midun Raj, K. Ruben, D. Muthuchelvan, S. Supridev, A. Anishiva, R. Inia, S. Kanishka, S. Lavanya, M. Mahasti, S. Narmata, J. Nasya, R. Sara, R. Srinika. அனிசிவா ஒரு நிமிஷம் நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா அவங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சாக்கி நான் சொல்லிடுறேன் ஓகேப்பா போட்டு From grade 4A to talk about importance of unity. Good evening to everyone. I am Rishika. I am studying in 4th standard Pineapple. Today I would like to talk about importance of unity. Unity means staying together. In unity we can achieve success easily. It is the power of teamwork and cooperation. When we are united, we can solve any problem. Unity brings peace and harmony
அக்கா People are கரண்ட் அடிச்சா பரவாயில்லையா Unity கரண்ட் அடிச்சா பரவாயில்ல பட் காரணம் வைங்க நான் தெரியல Students should stay united in school. Helping each other show unity. So unity is important because unity is strong. Thank you to all. A powerful message indeed. Together we are stronger. Thank you for those meaningful words. Let us welcome grade 4A achievers to receive their graduation. Kindly come one by one. K. Adavan, P. Deena, J. Harisharan, S. Inian, A. Janit, S. Kabilan, Y. Muhammad Akhil. Good morning to all. நான் பேவர் வச்சிருக்கீங்க Good evening to all. My name is R. Vivekanan from 4th standard KB. My topic is honesty. Honesty is the best policy ever. Now, saying the teacher has the importance of being truthful in life. Being honesty means always telling the truth. No matter the situation, honesty is a valuable quality because it helps to build trust and strong relationship with others. When we are honesty, people trust us. We don't have to worry about remembering risks or being caught in dishonesty. We can live without pride and fear. Honesty is not always easy to practice. People often face situations where telling the truth may be uncomfortable or may lead to negative, such as hurting someone, feeling or facing punishment. Honesty is the best policy. Thank you. Thank you for reminding us the importance of being truthful, a truly valuable message. Let us appreciate one more speech. Let us welcome grade 4B achievers to receive their graduation. Kindly come one by one. P. Agilan, R. Deepakanan, S. Seguaram, S. Hari, P. Kishorash, R. Manimaran, J. Muhammad Javed, K. H. Nishan, R. Ritish Kumar, G. Sriraj, M. Srivashan, K. Daivanayagi, R. Harshika, K. Kanishka, M. Monica Sri, S. Nasira Banu, J. Naziria, M. Rudra, R. Sadhana, H. Sharmika, S. Sivanya, H. Uman Kamila. நான் அதை வீங்க போகிறேன் ஏக்கா யார் முட்டு கொடுக்குறது கொஞ்சம் எடுக்கா காய்ச்சி விட்றாத ஆளை சரிம்மா அம்மா கொஞ்சம் தண்ணி விட்டுல தண்ணி ஒரே ஒரு போட்டாங்க இதான வேலை இருந்தாக்கா தண்ணி விட்டுனா கரண்ட் மேலே ஞாபகம் பயமாக இருக்காங்க யார் இருக்கும் Empowerment. Good evening to everyone. I am
together. In the past, women faced many struggles. They were not allowed to study, work, and make their important decisions. Everyone, women should have respect and support women. Women's health and safety are top priority. Women should be free, speak, and express their opinion. Women to achieve their dreams and build a bright future. Thank you. A strong and inspiring message. Let us all support equally and empowerment. Thank you. Let's welcome grade 50 achievers to receive their graduation. Kindly come one by one. Yes, Akhilesh, H. Arvind, K. Dharnesh, R. Hariharan, J. Irfan, V. Kavin, P. Kishan, R. Madhishwaran, R. Muhammad Safi, K. Rahul, R. Rohit, S. Sashmitan, S. Saishwaran, A. Vasigaran, M. Vishnu Prasad, P. Yas Jitesh, P. Dashika, T. Krishmena, P. Madhusri, M. Madhija, M. Ubashira, S. Lakshika, M. Ritika, S. Rudrayalini, P. Sanjana, S. Srimati, R. Subhasri, M. Umil Buddha, R. Vidyasri. Congratulations, dears. Thank you all. என்ன வேணும் தண்ணியெல்லாம் கேட்கவே கூடாது நீனு Opportunities. That's why we are here for graduation celebration. கரண்ட் சிஸ்டர் கொஞ்சம் நாள் வந்துருங்க தயவுசெய்து வந்துருங்க ஏதாச்சும் நான் அடிச்சுனா நாங்கள் பதில் சொல்ல My name முடியாது is Kiran from 5th standard. It is indeed a great honor to stand before you all and say some of the precious moments that came during class 5. Do you know, in class 5 I have a transformative experience while we are shifted towards more independent learning, deeper friendships and increased academic responsibility. We have learned to read, we have learned to write, how to communicate others, discipline and self-confidence. So thank you to our amazing teacher who taught us not just maths and English, but how to be kind, curious and brave. I will never forget the love and கரண்ட் வராது அதுல by all of you. I am truly proud of how I have grown from this. I want to thank my teacher and school management. Thank you. That brings us to a beautiful conclusion. Thank you for the wonderful speech. Let's welcome grade 50B to receive their graduation. Kindly come one by one. சார் நம்ம பசங்க எல்லாத்தையும் அங்க உட்கார வைங்க எல்லாம் எங்க எங்கேயும் போறாங்க பாருங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்தையும் உட்கார வைங்க இந்த பஸ் கிட்ட எல்லாம் யாரும் போகாம பாத்துக்கோங்க அங்க கீழே டிரைவர் இருந்தாங்கன்னா பஸ்ல யாராவது பசங்க இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் இங்க அனுப்பிச்சு விடுங்க கொஞ்சம் பாருங்க எல்லாரும் சீக்கிரம் பாருங்க Please students, everyone don't roaming. தண்ணி இருக்குது M. Akshay, P. Anban, T. Dhanush,
M. Dharnesh, R. Darshan, K. Taushik, H. Inamul Hasan, M. Linkeshwaran, K. Manoj, J. Murugadas, K. Nitish, P. M. Pragadesh, R. Rahul, S. Rohit, A. Shivakarthikeyan, D. Sudarshan, G. Vishal, P. Deepika, P. Gugasri, M. Nityasri, S. Pranika, R. Rudanya, S. Semona, P. Sharnika, P. Sindhana, K. Sridharshika, S. Suhasni, S. Yashmika. அக்கா இங்கே ஆட்டினா நான் எப்படி இருக்கேன் of our graduation day. First and foremost, I express my heartfelt gratitude to our respected principal for their constant guidance and support in shaping this wonderful institution. I would also like to thank our dedicated teachers who have been the pillars of strength for our young students. Your patience, love and hard work have helped our children take their first step towards a bright future. A special thanks to our chief guest for gracing this occasion and inspiring us with your valuable words. I extend to sincere appreciation to all the parents for their trust, encouragement and continuous support. Your involvement plays a vital role in the growth of these young minds. To our dear students, congratulations on your achievements. Today is a proud moment of all of you. Keep smiling, keep learning and always believe in yourself. I would also thank the organizing team and all those who worked behind the scenes to make this event a great success.